வணக்கம். மிதுனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். மறுக்கப்பட்ட விளக்கங்களும் சுமத்தப்பட்ட பழிகளும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் செய்யாத ஒரு தவறுக்காக உங்களை சுற்றி இருந்தவர்கள் உங்களை குற்றவாளியாகவே கூண்டில் நிறுத்திய போது உங்களுடைய மனம் என்பது கதறி போனது. உங்களுக்கும் அதற்கும் எந்த விதமான பிரச்சனைகள் என்பதுமே இருந்திருக்காது. ஆனால் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் அனைவரும் உங்களை பொறுத்து கொள்ளாமல் வாழ்க்கைக்குள்ள நீங்கள் பெறக்கூடிய வெற்றிகளையும் முன்னேற்றங்களையும் பார்த்து, இவன் இப்படியே போய்கொண்டிருந்தால் நம்மளை மதிக்காமல் போய்விடுவான், நம்மை விட முன்னேறி விடுவான் என்று நினைத்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத ஒரு குற்றச்சாட்டுக்களை உங்கள் மீது சுமத்தி சமூகத்தில் தேவையில்லாத ஒரு மதிப்பையும் மரியாதையையும் உங்களை விட்டு குறைக்க வைத்த ஒரு அனுபவங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். இது வெளியில் இருக்கக்கூடிய நபர்களால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படாது. கூடவே இருக்கக்கூடிய நபர்களாகத்தான் இன்னும் இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். நான் தவறு செய்யவில்லை என்று நீங்கள் உண்மையை சொல்ல துடித்த போதும் உங்களின் பக்கத்து நியாயத்தை விளக்கத்தையும் கேட்க அங்கு ஒருவருமே தயாராக இல்லை. அதுதான் மிகப்பெரிய ஒரு வழிகளையே உங்களுடைய வாழ்க்கைக்குள் இன்னும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். எனக்கு ஒரு பிரச்சனை ஏற்படும் பொழுது மட்டும் யாரும் என்னை ஏன் புரிந்து கொள்ள மாட்டேங்கிறார்கள், ஏன் என்னுடைய வாழ்க்கைக்குள்ள மட்டும் இப்படிப்பட்ட தேவையில்லாத பிரச்சனைகள் உண்டாகிறது என்று உங்களையே நீங்கள் கஷ்டப்படுத்தி கொண்ட ஒரு நாட்களும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஒரு தரப்பு பொய்யான பேச்சை மட்டுமே கேட்டுக்கொண்டு உங்களை பழி சுமத்திய அந்த அவமானகரமான சூழ்நிலைகளும் நேர்மையை மூலத்தனமாக கொண்ட உங்களுடைய ஆன்மாவை உலுக்கி அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைகளை தேடி கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நிலைமைகளும் நிச்சயமாக இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். ஆனால் ஏன் இப்படி நடக்கிறது, இதற்கான காரணங்கள் என்னவென்று தான் தெரியாமல் உங்களுடைய மனதிற்குள் நீங்கள் போட்டுக்கொண்ட குழப்பங்கள் தான் இன்னும் அதிகமாகவே இருக்கும். அதே போல வருமானங்கள் வந்தாலும் சேமிப்பு இல்லாத ஒரு காலங்களாகவே உங்களுடைய வாழ்க்கை மாறியிருக்கும். ஏன் இப்படி நடக்கிறது, இப்படி நடப்பதற்கான ஒரு காரணங்கள் என்ன என்று எதுவுமே தெரியாமல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் பட்ட கஷ்டங்கள் நிச்சயமாக இருக்கும். மிதுனம் ராசி அன்பர்களே, சம்பாதிப்பது ஒரு விஷயம், அதை சேமித்து பாதுகாப்பது இன்னொரு விஷயம் என்பதை இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் புரிந்து வைத்துக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நல்லதை தேடி கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு காலகட்டத்தில் வருமானங்கள் இருக்கும். வருமானங்கள் எவ்வளவு தான் இருந்தாலும் கையில் பணம் தங்காத ஒரு சூழ்நிலை உங்களுக்குள்ள ஏற்பட்டு அது மென்மேலும் உங்களை கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் நிச்சயமாக ஆழ்த்தி போட்டு கொண்டே தான் இருந்தது. சம்பளம் அல்லது வருமானம் வந்தவுடன் குடும்ப தேவைகள், எதிர்பாராத செலவுகள், பொறுப்புகள் என்ற அனைத்தும் அந்த பணத்தை எடுத்து சென்று உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்களே பிரச்சனைகளை தேடி கொடுத்த ஒரு அனுபவங்களும் நிச்சயமாக உங்களுக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். பல நேரங்களில் இவ்வளவு உழைத்தும் ஏன் நமக்கு மட்டும் சேமிப்பு கிடைக்கவில்லை என்ற கேள்வி உங்களுடைய மனதில் இன்னும் எழுந்து கொண்டு அது தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை உங்களுக்குள்ள நிச்சயமாகவே கொண்டு வந்து சேர்த்திருக்கும். எதிர்காலத்திற்காக ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள் உங்களுடைய மனதிற்குள் இருந்தாலும் சூழ்நிலைகள் அதற்கு இடம் கொடுக்காமல் போன ஒரு தருணங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளை தேடி கொடுத்து கொண்டு தேவையில்லாத ஒரு அவமானங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக வர வைத்திருக்கும். மிதுனம் ராசிக்காரர்கள் பொதுவாகவே வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய ஒரு நபர்கள். வாழ்க்கையை எப்படியாவது வாழ வேண்டும், அது கஷ்டமான வாழ்க்கையோ நல்ல ஒரு வாழ்க்கையோ கிடைத்துவிட்டது, அந்த வாழ்க்கையை எப்படியாவது வாழ்ந்துவிட வேண்டும் என்ற எண்ணங்கள் உங்களுடைய மனதிற்குள் எப்பொழுதும் இருந்து கொண்டே தான் இருக்கும். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளவும் புதிய முயற்சிகளை செய்யவும் ஆர்வம் என்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகமாகவே இருக்கும். ஆனால் சில நேரங்களில் இந்த இயல்பு காரணமாக பல மேலாண்மையில் சவால்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கலாம். ஜோதிட பார்வையில் சில காலங்களில் பொருளாதார சோதனைகள் வந்து மனிதனை பணத்தின் மதிப்பை உணர வைக்கும் என்று அனைவராலேயுமே கூறப்படுகிறது. அதனை இப்பொழுது நீங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக வந்துவிடும். கடந்த கால அனுபவங்கள் இனிமேல் உங்களை அதிக கவனத்துடன் செயல்பட வைக்கும் என்பதை நீங்கள் உணரக்கூடிய ஒரு நேரங்களும் நிச்சயமாக வரும். நான் இதுவரை கூறியது உங்கள் வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் எப்படிப்பட்ட மாற்றங்களை தேடி கொடுக்கும், எப்படியெல்லாம் உயரப் போகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மிதுனம் ராசி அன்பர்களை
நீங்கள் எடுத்த தவறான முடிவுகளால் ஏற்பட்ட பாதிப்புகள் இப்பொழுது சரியாக கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிடும். முன்பு ஒரு காலகட்டத்தில் அவசரப்பட்டோ அல்லது உணர்ச்சி வசப்பட்டோ எடுத்த தவறான முடிவுகளால் நீங்கள் சந்தித்த பொருளாதார இழப்புகளும் மன உளைச்சல்களும் இனிமேல் படிப்படியாகவே குறைய ஆரம்பிக்கும். என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் அவசரத்திலும் கை பதற்றத்திலும் நீங்கள் எடுத்த சின்ன சின்ன தவறான முடிவுகள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இப்பொழுது ஒரு பெரிய பிரச்சனைகளை தேடி கொடுத்திருக்கும் என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அது இப்பொழுது நீங்கள் யோசித்து அதை இப்பொழுது நீங்கள் முடிவாக செய்தால் அது உங்களுக்கு இப்பொழுது நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். அன்று செய்த தவறால் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது என்று நீங்கள் வருந்திய காலங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முடிய போகிறது. காலத்தின் சுழற்சியால் அந்த தவறான முடிவுகளின் விளைவுகள் தவிடு பொடியாக உங்களுடைய வாழ்க்கைக்குள் மீண்டும் உங்களை சரியான பாதையில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அருமையான வாய்ப்புகள் உங்களுக்குள்ள பிறக்கும். ஆனா அந்த அருமையான வாய்ப்புகளை நீங்க சரியான முறையில் பயன்படுத்தணும். அப்படி நீங்க பயன்படுத்தி வந்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத சில நன்மைகள் நிச்சயமாக நடக்கும். மிதனம் ராசி அன்பர்களை, வேலையாட்களின் ஒத்துழைப்புகள் மனதிற்கு ஒரு திருப்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் முதலாளியாகவோ அல்லது உங்களுக்கு கீழே எத்தனையோ நபர்கள் வேலை பார்த்து கொண்டிருந்தார்கள், இதுவரைக்கும் உங்களுடைய பேச்சை கேட்காமல் நடந்து கொண்டு இருந்தார்கள் என்றால் இனிமேல் இந்த ஒரு தேதிக்கு பின்பு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய நபர்கள் உங்களை புரிந்து கொண்டு உங்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நபர்களாகவே நிச்சயமாக உங்கள் வாழ்க்கைக்குள்ள இருப்பார்கள். மாணவர்களுக்கு முன்னேற்றமான வாய்ப்புகள் இனி வரக்கூடிய நாட்களில் கிடைக்கும். நண்பர்களுடன் மனமிட்டு பேசுவதன் மூலம் தெளிவுகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக உண்டாக்கும். எதையும் செய்து முடிக்க முடியும் என்ற மனநிலை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது பிறந்துவிடும். அந்த மனநிலையால்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமேல் எல்லாமே நல்லதாகவே மாறும். இணையம் மற்றும் வர்த்தக தொடர்பான பணிகளில் லாபங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மேம்படும். சுபகாரியம் தொடர்பான செயல்களில் முன்னேற்றங்கள் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிட்டது. மிதனம் ராசி அன்பர்களை, வாழ்க்கையில சில முடிவுகள் நம்மை உயர்த்தும், சில முடிவுக்கு நமக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கையிலும் கடந்த காலத்தில் எடுத்த சின்ன சின்ன முடிவுகள் எதிர்பாராத சில சிரமங்களை கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி கொடுத்திருக்கலாம். அந்த நேரத்தில் நீங்கள் எடுத்த முடிவு தவறாக அமையும் என்று நினைக்காமல் நல்ல நம்பிக்கையுடன் நீங்கள் செயல்பட்டதும் உண்டு. ஆனால் சூழ்நிலைகள் மாறும் பொழுது அதனுடைய விளைவுகளை சந்திக்க வேண்டிய நிலைமைகளும் ஏற்படும் என்பதை நீங்கள் இப்பொழுது உணர்ந்து கொள்ள வேண்டும். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்படிப்பட்ட மாற்றங்கள் வந்தாலும் அதை நீங்கள் தான் எதிர்கொள்ள வேண்டும். எதிர்கொண்டு வாழ்க்கைக்குள்ள முன்னேறி வந்துவிட்டாலே போதும், எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே மாறிவிடும். நான் இதுவரை கூறியது உங்கள் வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். காலத்திற்காக ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள் உங்களுடைய மனதிற்குள் இருந்தாலும் சூழ்நிலைகள் அதற்கு இடம் கொடுக்காமல் போன ஒரு தருணங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளை தேடி கொடுத்து கொண்டு தேவையில்லாத ஒரு அவமானங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக வர வைத்திருக்கும். மிதனம் ராசிக்காரர்கள் பொதுவாகவே வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய ஒரு நபர்கள். வாழ்க்கையை எப்படியாவது வாழ வேண்டும், அது கஷ்டமான வாழ்க்கையோ நல்ல ஒரு வாழ்க்கையோ கிடைத்துவிட்டது, அந்த வாழ்க்கையை எப்படியாவது வாழ்ந்துவிட வேண்டும் என்ற எண்ணங்கள் உங்களுடைய மனதிற்குள் எப்பொழுதும் இருந்து கொண்டே தான் இருக்கும். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளவும் புதிய முயற்சிகளை செய்யவும் ஆர்வம் என்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகமாகவே இருக்கும். ஆனால் சில நேரங்களில் இந்த இயல்பு காரணமாக பல மேலாண்மையில் சவால்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கலாம். ஜோதிட பார்வையில் சில காலங்களில் பொருளாதார சோதனைகள் வந்து மனிதனை பணத்தின் மதிப்பை உணர வைக்கும் என்று அனைவராலேயுமே கூறப்படுகிறது. அதனை இப்பொழுது நீங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக வந்துவிடும். கடந்த கால அனுபவங்கள் இனிமேல் உங்களை அதிக கவனத்துடன் செயல்பட வைக்கும் என்பதை நீங்கள் உணரக்கூடிய ஒரு நேரங்களும் நிச்சயமாக வரும். நான் இதுவரை கூறியது உங்கள் வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் எப்படிப்பட்ட மாற்றங்களை தேடி கொடுக்கும், எப்படியெல்லாம் உயரப் போகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல்
மிதுனம் ராசி அன்பர்களே, நீங்கள் எடுத்த தவறான முடிவுகளால் ஏற்பட்ட பாதிப்புகள் இப்பொழுது சரியாக கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிடும். முன்பு ஒரு காலகட்டத்தில் அவசரப்பட்டோ அல்லது உணர்ச்சி வசப்பட்டோ எடுத்த தவறான முடிவுகளால் நீங்கள் சந்தித்த பொருளாதார இழப்புகளும் மன உளைச்சல்களும் இனிமேல் படிப்படியாகவே குறைய ஆரம்பிக்கும். என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் அவசரத்திலும் கை பதற்றத்திலும் நீங்கள் எடுத்த சின்ன சின்ன தவறான முடிவுகள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இப்பொழுது ஒரு பெரிய பிரச்சனைகளை தேடி கொடுத்திருக்கும் என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அது இப்பொழுது நீங்கள் யோசித்து அதை இப்பொழுது நீங்கள் முடிவாக செய்தால் அது உங்களுக்கு இப்பொழுது நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். அன்று செய்த தவறால் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது என்று நீங்கள் வருந்திய காலங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முடிய போகிறது. காலத்தின் சுழற்சியால் அந்த தவறான முடிவுகளின் விளைவுகள் தவிடு பொடியாக உங்களுடைய வாழ்க்கைக்குள் மீண்டும் உங்களை சரியான பாதையில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அருமையான வாய்ப்புகள் உங்களுக்குள்ள பிறக்கும். ஆனா அந்த அருமையான வாய்ப்புகளை நீங்க சரியான முறையில் பயன்படுத்தணும். அப்படி நீங்க பயன்படுத்தி வந்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத சில நன்மைகள் நிச்சயமாக நடக்கும். மிதனம் ராசி அன்பர்களை, வேலையாட்களின் ஒத்துழைப்புகள் மனதிற்கு ஒரு திருப்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் முதலாளியாகவோ அல்லது உங்களுக்கு கீழே எத்தனையோ நபர்கள் வேலை பார்த்து கொண்டிருந்த